Hello friends, இப்போ நம்ம வீடியோல நெக்ஸ்ட் another campus drive தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா CISCOல இருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ். சோ இது 2021 ஃப்ரெஷருக்கான வேகன்சி பட் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுல நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற டீடைல் வீடியோ தான் இது. So லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சோ எப்படி அப்ளை பண்ணனும்ன்ற டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பர்சூனிட்டி. ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இத மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் BE, B.Tech, B.Sc, BCA முடிச்ச எல்லாரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் லொகேஷன் பாத்தீங்க அப்படினா பெங்களூர்ல. ஓகேவா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க. கமெண்ட் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க. உங்களுக்கு நான் இமிடியேட்டா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது இந்த மாதிரி ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது டேட்டா இன்ஜினியரிங் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது நான் சொன்ன மாதிரி கிராஜுவேட், ஆக்சுவலாக டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஹோல்டர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நெட்வொர்க்கிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க பிஇயில் அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ். அதே மாதிரி சிஸ்கோவில் டேட்டா சயின்ஸ்க்கான வேகன்சி தான் இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் ஆர் சிமிலர், இதே மாதிரி சிமிலர் ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்களும் நீங்களே அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹாவ் கிராஜுவேட்டட் பை 2020 இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணீங்க கண்டிப்பாக 2020 முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணணும். 2021 பேட்ச் அப்ளை பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹாவ் நோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் அ பீரியட் ஆஃப் 12 months ஸ்டார்டிங் ஜூலை 2021. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ட்ரைனிங் பீரியட் வில் ஸ்டார்ட் ஜூலை 2021 ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து 12 months உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கே உங்களோட எம்ப்ளாயியாக எடுத்துப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஃபேஷன் ஃபார் டெக்னாலஜி அண்ட் த டிசைர் டு லேர்ன் வித் ப்ரோஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் இன் அ டீம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இங்கிலீஷை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சாஃப்ட்வேராகவோ இல்லை ஒரு BPO ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டு. அதனால ரொம்ப வந்து ஃப்ளூயன்சியாக தெரியனாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபேஷன் ஃபார் டெக்னாலஜி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஈஸியாக அவங்க சொல்கிறத லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அதே மாதிரி சிஸ்கோ வந்து இது நெட்வொர்க்கிங் கம்பெனி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப், டெஸ்ட், ட்ரபிள் ஷூட்டு, டீபக், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் நியூ ப்ராடக்ட் வரும்போது அதை டெவலப் ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட டெவலப் பண்ண கொடுத்தாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணணும். அதை ட்ரபிள் ஷூட்டிங், டீபக்கிங் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர்ஸ், ரவுட்டர், நெட்வொர்க் ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் ரிலேட்டடான கம்பெனி இண்டஸ்ட்ரின்றதுனால உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஓகேவா? இல்லைனாலும் அங்கே ட்ரைனிங்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் அண்ட் அப்ளை data science tools and techniques including Python, machine learning and data visualization to track the impact of data driven recommendation, assess new data sources and data gathering techniques, customize data models and algorithms to apply to data sets. இப்படி ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன் நினைக்காதீங்க. ஸோ என்னன்னா அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். இது ஃபுல்லா பைத்தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருப்பேன். பைத்தான் வந்து
இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நிறைய பேர் வந்து கூகுளில் இருக்குன்னா இதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பைத்தான் டேட்டா சயின்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டாபிக். அதே மாதிரி ரெக்குவயர்மெண்ட் நிறைய இப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் பைத்தான் டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஓரளவு பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி யாராவது பைத்தான் இல்லை மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் டிஜாங்கோ இதை மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி, ஆனால் இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் நடந்துகிட்ருக்கு. ஆஃப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது நாங்கள் தென்காசியில் லொக்கேட் ஆகிருக்கு. தென்காசியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பைத்தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பைத்தானில் உள்ள எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை ரெக்கார்ட் டாக்குமெண்ட். அதே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இது டேட்டா வந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணுறது. அப்புறம் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்டாகவே நீங்கள் வந்து ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது, பக்கு கண்டுபிடி டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸு, யூசர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டும் அதே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான். நீங்கள் டெஸ்டிங்கில் தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோமேட்டட் மேனுவல் டிப்ளாய்மெண்ட்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூஸை பற்றி நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். சால்விங் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ், ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இது. அதே மாதிரி டெவலப்பிங் டாக்குமெண்டேஷன், ஃப்ளோ சார்ட், லே அவுட்ஸ், டயக்ராமு, சார்ட்ஸு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர் ஆகிறது. டேட்டா சயின்ஸில் மேட்ப்ளாட்லிப்பில் எல்லாமே டிசைனிங் ஒர்க்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட், டெஸ்டிங்கு, அதாவது சர்வீஸ் ஓரியன்டா, அதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, அதாவது பிபிஓ டெக்னிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் கலந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் B.Tech இப்போ முடிச்சுட்டு நிறைய பேர் B.Sc BCA இதுக்கு ரொம்ப நிறைய பேர் இப்போ முடிச்சிட்டோம். ஏன்னா எல்லாருமே இந்த வாட்டி பாஸ் அப்படின்னு சொன்னதுனால எல்லோரும் பாஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்குது. இது என்ன, நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கலாம், டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 1 இயர் நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், அதுவும் இந்த மாதிரி பைத்தான் டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் வித் நீங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் எல்லாமே கற்றுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரைனிங் முடித்து மேபி அங்கே உங்களை ஜாப் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைனா கூட நீங்கள் வெளியில் இந்த ட்ரைனிங்கை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வேறு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இப்போ முடித்த யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்கோவோட கரியர் பேஜில் போகும். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இந்தியா UHRன்னு இருக்கா. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லொக்கேஷன் பெங்களூர் இந்தியா, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜாப் டைப் வந்து அப்ரெண்டிஸ், அதாவது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைனிங். ஓகே, இது நீங்கள் அப்ளைன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சிஸ்கோவில் யூசர் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ரிட்டர்னிங் யூசர், அதாவது உங்களோட மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுத்து போகலாம். அப்படி இல்லை, நான் இப்போ புதுசாக தான் சிஸ்கோவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இதில் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொவைட் யுவர் இமெயில் அட்ரஸை ப்ரொவைட் பண்ணிவிட்டு இதை ரெஜிஸ்டர் நவுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில் கேட்கும். ரெஸ்யூம் அப்டேட் பண்ண சொல்லும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா ரெஜிஸ்டர் நவுன்னு கொடுத்தீங்க. அதுக்கப்புறமா ரெஸ்யூம் அப்டேட் ஆனவுடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லும். அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன ஏரியா இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ என்ன முடிச்சிருக்கீங்க, எப்போ உங்களோட டிகிரி வாங்கினீங்க, ஸோ இது எல்லாமே அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக அதை ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இந்த லிங்க் வந்து எவ்வளோ நாள் ஆக்டிவாக இருக்குன்னு தெரியாது. ஸோ உடனே பார்த்த உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ரெஸ்யூமில் கூட நீங்கள் இந்த மாதிரி பைத்தான் பேசிக்ஸ் படிச்சிருந்தாலும் அதை போடலாம்.
இது நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது தெரியும், பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ரெஸ்யூமில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக உங்களோடதுக்கு கால் பண்ணுவாங்க, மெயில் வரும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்டு அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெயில் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் படிச்சுட்டே இருங்க. நிறைய பேர் நான் இத்தனை ரவுண்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு அடுத்து இன்னும் வேலை கிடைக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டோன்ட் கிவ் அப். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் கெட் ஃபெயில்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை, டேக் கேர்.